வணக்கம். ஐ ஆம் மாணிக்க வாசகம், ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர். குற்றங்கள் நடவாத நாடு, குற்றங்களே இல்லாத நாடு கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது அல்லவா? இது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம்தான். எப்போது? நாட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நல்லவர்கள் அத்துணை பேரும் விழிப்புணர்வு கொள்கின்ற பொழுது. எனக்கென்ன வந்தது என்று எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்ற நல்ல மனிதர்கள், லா அபைடிங் சிட்டிசன்ஸ் விழிப்புணர்வு கொண்டு செயல்பட துவங்குகின்ற பொழுது குற்றங்கள் இல்லாத நாட்டை நாம் பெறலாம். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஒரு குற்றம் நடைபெற்றால் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை சில வழிமுறைகள் வகுத்து சென்றுள்ளான். அப்படி அவன் விட்டு சென்றது மோடஸ் ஆப்பரண்டி என்ற ஒரு லட்டின் வேர்டு. ஒரு வீட்டில் ஒரு குற்றம் நடந்துவிட்டால் அது செய்முறை எப்படி செய்திருக்கிறான் அந்த குற்றத்தை என்பதை வகுத்து எந்த கிரிமினல் செஞ்சிருப்பான் என்பதை ஒரு முடிவுக்கு வர முடியும். உதாரணமாக ஒரு மர்டர் ஃபார் கெயின், ஒரு ராபரி, ஒரு டெக்காய்டி, ஹவுஸ் பிரேக்கிங், தெஃப்ட், சீட்டிங், இது மாதிரி ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு மோடஸ் ஆப்பரண்டியை ஒரு ஐகான் ஒன்று வகுத்து வைத்து சென்றுள்ளான். அது ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு பார்க்குறது வாட் இஸ் அ மோடஸ் ஆப்பரண்டி அடாப்டட் பை த கிரிமினல், அதை தான் பார்ப்பாங்க. இப்போ சமீபத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுக்கா மருங்கப்பள்ளம் என்ற கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய வீடு, அது தென்னந்தோப்புக்குள்ளே இருக்குது. அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போயிடுறாரு. இரவு கொள்ளையடிக்க வந்த கிரிமினல்ஸு வீட்டை உடைக்கிறான். கதவை உடைச்சி உள்ளே போய் எல்லாத்தையும் இறைச்சி தேடி பார்க்குறான். ஒன்றும் கிடைக்கல. 2 லாக்கர் இருக்குது. 2 லாக்கருடைய மொத்த இடம் மட்டுமே இரும்பு லாக்கர், 250 கிலோ. அதையும் உடைக்க முயற்சி பண்ணுறான். உடைக்க முடியலை அவனால். என்ன பண்ணுறான், ஒரு மெத்தையை எடுத்து வச்சு அந்த 2 லாக்கரையும் அதில் தூக்கி வச்சு இந்த மெத்தையை இழுத்துக்கிட்டு போய் அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஜைலோ வாகனம், கார், மிகப்பெரிய கார், அதில் ஏற்றுறானுங்க. ஏற்றி கொண்டு போயிடறானுங்க. மறுநாள் காலையில் அந்த வீட்டை பார்வையிட்ட பக்கத்து வீட்டுக்காரர்கள் வீடு உடைக்கப்பட்டிருப்பு தெரிந்தவுடன் தகவல் அளிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் இமீடியட்டாக புறப்பட்டு வர்றாரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்பாட்டை பார்க்குறாங்க. ஸ்பாட்டை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தோன்றியது இந்த வித்தியாசமான மோடஸ் ஆப்பரண்டி. இந்த வித்தியாசமான மோடஸ் ஆப்பரண்டி இது மோசமான கிரிமினல் செயல் அல்லவா வெளிப்படுத்துகிறது. ஆந்திர மாநிலம் நகரியிலிருந்து வந்திருப்பார்களோ, அல்லது இந்த தீரன் அத்தியாயம் 1 என்ற திரைப்படத்தில் வந்ததை போல வட மாநிலத்திலிருந்து வருகின்ற வன்முறை ஒரு கிரிமினல்ஸ்களாக இருப்பார்களோ என்றெல்லாம் அவர்கள் புலன் விசாரணையில் சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அந்த தகவலின் பேரில் இந்த கொள்ளையை செய்த 4 வாலிபர்களை கொத்தோடு பிடிக்கிறார்கள் இந்த லோக்கல் போலீஸ். அந்த 4 வாலிபர்களும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் கிடையாது, ஆந்திராவிலிருந்து நகரிலிருந்து வந்தவர்களும் கிடையாது, அல்லது மிக அந்த மோடஸ் ஆப்பரண்டி அதை அடாப்ட் பண்ணி செய்கின்ற வழக்கமான குற்றவாளிகளும் இல்லை. எல்லாமே லோக்கல் ஃபெல்லோஸ். அவங்க போலீஸ் பிடிச்சவங்க 4 கிரிமினல்ஸுமே வெளி மாவட்டம் கூட கிடையாது, பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் எந்த காவல் நிலைய சரகத்திற்குள் திருடு போனதோ அதே காவல் நிலைய சரகத்திற்குள் வசிப்பவர்கள். ஒரு கிரிமினல் பட்டுக்கோட்டை பள்ளத்தூர், இன்னொருவன் பட்டுக்கோட்டை சீனிவாசபுரம் நகர், இன்னொருவன் பட்டுக்கோட்டை சொக்கநாதபுரம், இன்னொருவன் பட்டுக்கோட்டை புக்கரம்பை. இந்த மாதிரி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு மோசமான ஒரு ஹவுஸ் பிரேக்கிங், ஒரு டெக்காய்டியை நடத்தியிருக்கிறார்கள். இதுக்கு யார் காரணம்? எப்படி இது போலீஸ் அரெஸ்டட் அக்யூஸ்ட், தே ரிமாண்டட் தம், தே ஆல்சோ சீஸ் த வெஹிக்கிள், அந்த குற்றத்துக்கு பயன்படுத்த அந்த வாகனத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு மோடஸ் ஆப்பரண்டியை பின்பற்றி செய்யக்கூடிய கிரிமினல்ஸ் எப்படி சாதாரண ஒரு கிராம பகுதியில் உருவாகியுள்ளார்கள் என்பது விந்தைக்குரியதாக உள்ளது, வியப்புக்குரியதாக உள்ளது. காரணம், நல்லவர்கள், அப்பகுதியில் வசிக்கின்ற நல்ல மனிதர்கள் சமூக அக்கறை கொள்ளவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம். எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஒன்று வச்சுக்குங்க, எந்த வேலைக்குமே செய்யலை, போகல, உருப்படியாக ஒரு அன்றாட
வீட்டு செலவுக்கு ஆகக்கூடிய அளவு, சம்பாதிக்கக்கூடிய அளவு கூட ஒரு வேலைக்கு போல ஒருத்தன். வெட்டித்தனமாக சுட்டுகிறார்கள், ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறார்கள். காரில் ஏறுகிறார்கள், கட்சிக்கொடியை கட்டுகிறார்கள், தலைவர் படத்தை போடுகிறார்கள். பந்தாவா போகிறான், பந்தாவா வரான், எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அவன் கிரிமினல்னு என்று சிலர் கேட்கலாம். ஒன்று வச்சுக்கோங்க, எந்த வேலையுமே செய்யாமல், எந்த விதமான ஒரு உழைப்புமே இல்லாமல் ஒருத்தன் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறான், அதுக்கு பணம் கிடைக்குதுன்னு சொன்னால் அவன் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அப்பகுதி மக்கள் விழிப்புணர்வு கொள்ளாத சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி சாதாரண கிரிமினல்ஸ் கூட ஆந்திரா நகரி கொள்ளைகள் போல, பவாரிய வடமாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளைக்காரர்கள் போல உருவாகியுள்ளார்கள் என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, அது எந்த கிராம பகுதியாக இருந்தாலும் சரி, நகர்ப்பகுதியாக இருந்தாலும் சரி, அப்பகுதியில் வசிக்கின்ற இளைஞர்களோ இல்லை புதிதாக வந்து செட்டில் இருக்கின்ற ஒருவனோ எந்த வேலையும் செய்யலை, எந்த உழைப்பும் இல்லை, ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய அளவுக்கு கைகளில் காசு புரள்கிறது, ஒரு எந்த உழைப்பே இல்லாமல் வந்து பந்தாவாக போகிறான், பந்தாவாக வரான், அவனுக்கு இந்த உழைப்பு இல்லாமல் வருகின்ற வருமானம் சோர்ஸ் என்ன, எந்த லீகல் சோர்ஸுமே இல்லாமல் எப்படி வேணாலும் செலவு செய்ய முடிகிறது என்று நீங்கள் மனதில் சந்தேகம் கொள்ள வேண்டும். அப்படி மனதில் உங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டால் அதை உடனே சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், சார் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் அடுத்த நிமிஷம் அவங்கள்ட்டே போய் உன்னை பற்றி இப்படி சொல்கிறாப்பான்னு எனக்கு சொல்லுவான் சார், நான் ஏன் சார் எனக்கு இந்த வம்பு அப்படிங்கலாம். கவலைப்பட வேண்டாம். இப்போலாம் வந்து கூகுள் இருக்குது. உங்கள் ஊருக்குள்ளே ஒருத்தன் எந்த உழைப்புமே இல்லாமல் ஒரு கும்பல் வந்து இப்படி பந்தாவாக வரான், பந்தாவாக போகிறான், செலவு பண்ணுறான், வீணாக செலவு பண்ணுறான், அந்த பணத்துக்கு சோர்ஸே கிடையாது. அப்படிங்கிற பொழுது கூகுளில் வந்து நிறைய அரசு இயந்திரங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் நேரடியாக அனுப்பக்கூடிய மின்னஞ்சல் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் 10 அதிகாரிகளுக்கு அனுப்புங்க, 10 அதிகாரியில் யாராவது ஒரு 4 அதிகாரி நல்லவர்கள், கடமையை ஒழுங்காக செய்யக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பார்வையில் படும் பட்சத்தில் கண்டிப்பாக நடவடிக்கைக்கு வரும். ஆகவே நல்லவர்கள் விழித்தல வேண்டும். பட்டுக்கோட்டை பகுதியிலும் அந்த சேதுபாத்திரம் பகுதியிலும் ஒரு சாதாரண ஒரு எல்லாம் கிராம பகுதி, விவசாயத்தை சார்ந்துள்ள பகுதி, அங்கே வந்து பவாரியா கொள்ளையர்கள் போல, ஆந்திராவின் நகரி கொள்ளையர்கள் போல ஒரு கூட்டம் உருவாகிறது என்றால் அது அந்த பகுதிக்கே மிகவும் ஆபத்தானது. அதை அந்த பகுதி மக்கள் உணர வேண்டும், விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். அப்போ தான் குற்றங்கள் இல்லாத நாடு உருவாகும். தேங்க்யூ ஆல்.